जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर. அத்வைத்தம் தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். போர் தீர்ந்து அமைதி காண ஜீவன் ஈசனாக முடியாது தொடர்கிறது. சரி, ஈஸ்வரனோடு ஐக்கியமாகி அவனேயாக ஜீவன் ஆக முடியாது என்றாலும் பரம கருணையால் அந்த ஈஸ்வரன் தானும் ஈஸ்வரனாக இருந்து கொண்டு ஜீவனுக்கும் தன் ஐஸ்வர்ய சக்தி முழுதையும் கொடுக்கலாமே என்று கேட்டால் அப்படி மட்டும் அவன் செய்யவே மாட்டான். ஏனென்றால் அப்படி பண்ணினால் இன்னொருவனிடம் அவன் பரம கருணை காட்டுவதே ஜகத் முழுதிற்கும் அவன் மகா கஷ்டத்தை கொடுப்பதாக ஆகிவிடலாம். எப்படி என்றால், அவன் ஜகத் நிர்வாகத்திலே இப்படி இது இந்த சமயத்தில் சிருஷ்டியாக வேண்டும், சம்ஹாரமாக வேண்டும் என்றெல்லாம் சங்கல்பித்து நடத்தி கொண்டிருக்கிறான். ஒரே ஆசாமியின் சங்கல்பமாக இது நடப்பதால்தான் ஜகத் வியாபாரம் சீராக ஆர்டரோடு இருக்கிறது. ஜீவனுக்கும் பூரா ஈஸ்வர சக்தி ஏற்பட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது ஒரிஜினல் ஈஸ்வரன் சிருஷ்டி செய்ய சங்கல்பிக்கும் போது இவன் சம்ஹாரம் பண்ண சங்கல்பிக்கலாம். அவன் ஒன்றை சம்ஹாரம் செய்கிற போது இவன் அதை சிருஷ்டி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்படி ஒரே தாறுமாறாக போய் லோகம் பூராவும் கேயோஸ் என்கிறபடி ஒரே குழப்பமாய்விடும். இந்த காரணத்தை காட்டித்தான் ஆச்சாரியால் பிரம்மசூத்திர பாஷ்யத்திலே எந்த ஜீவனும் பிரம்மமாகிறானே தவிர ஈஸ்வரனாவதில்லை என்கிறார். ஈஸ்வரனாகவே ஆகாமல் ஆனால் அவனுடைய ஜகத் வியாபார ஆபீஸ் தவிர பாக்கி சக்திகளை ஜீவன் பெற முடியும். அதீதமான பிரேம பக்தியின் பரவசத்தில் அவனே ஆகிவிட்டது போன்ற பாவம் கூட ஏற்படலாம். பாவம் தானே தவிர இது நிஜம் இல்லை. பரவச பாவத்தில் உள்ள போது மட்டும் அவனுடைய சக்தி முழுதையுமே தாங்கள் பெற்றதாக இவர்கள் அனுபவிப்பார்கள். இது ஈஸ்வராவேசம். அப்புறம் அது போய்விடும். இந்த ஸ்திதியில் இருக்கிற போதுதான் அநேக மகான்கள் இந்த லோகம், சமுத்திரங்கள், மலைகள், நட்சத்திரங்கள் எல்லாம் கூட தங்கள் சிருஷ்டிதான் என்பது போல பாடி வைத்திருக்கிறார்கள். அந்த பரவச நிலையின் போது நிஜமாகவே அவர்களுக்கும் ஈஸ்வரனைப் போலவே சகல விஷயமும் தெரிந்திருக்கும். சகல ஜீவர்களுக்கு உள்ளும் புறமும் இருப்பதெல்லாம் அவர்களுக்கு தெரிந்துவிடும். அதனால் உன் சிருஷ்டியானால் இந்த ஜீவர்களுடைய சமாச்சாரத்தை எல்லாம் சொல்லேன் என்று அவர்களிடம் கேட்டால் நம் மாதிரி முழிக்க மாட்டார்கள். சர்வஜதை கூடிய அவர்களுடைய அந்த நிலையில் எல்லாம் சொல்லிவிடுவார்கள். திரிகால ஞானிகளாக வந்தது, வரப்போகிறது எல்லாவற்றையும் சொல்லுவார்கள். இம்மாதிரி நிலையிலே திருஷ்டி சிருஷ்டி சித்தாந்தமும் இந்த ஒருவன் முக்தனானால் அத்தனை பேரும் முக்தி அடைவதாக சொல்கிற சர்வ முக்தி கொள்கையும் ஏற்பட்டதாக கொள்ள வேண்டும். ஆனாலும் இந்த ஆவேசம் சாஸ்வதமல்ல. ஜீவன் நிஜமாக ஈஸ்வரனாவதில்லை. துவைத்த ஜீவனுக்கு ஈசன் தொடர்புண்டு. ஈஸ்வரன் துவைத்த நிலையில் காரியம் பண்ணும் சகுண வஸ்துவாகவே இருந்த போதிலும் ஜீவனை போல் துவைத்தத்தை மட்டும் தெரிந்து கொண்டு அத்வைத்தமான நிஜஸ்வரூபத்தை அறியாதவனாக இருக்கவில்லை. வெளியில் துவைத்தமாய் இருந்து கொண்டு ஈஸ்வரன் என்ற பெயரில் தெரியும் தானே உள்ளே அத்வைத்த ஆத்மாவாக நிர்குண பிரம்மமாக இருக்கிறோம் என்ற ஞானம் அவனுக்கு எப்போதும் உண்டு. தான் வெளியில் ஈஸ்வரன், உள்ளே பிரம்மம் என்று எப்போதும் அவனுக்கு தெரியும். தன்னிடம், அதாவது வெளியிலே தெரிகிற தன்னுடைய ஈஸ்வர ஸ்வரூபத்திடம் பக்தியோடு வருபவனை தனக்கு உள்ளே அனுப்பி வைத்து பிரம்மத்திலேயே ஐக்கியம் பெறும்படியாக பண்ணவும் அவனால் முடியும். அர்ஜுனனிடம் பகவான் இதைத்தான் பிற்பாடு கீதையிலேயே முடிவுக்கு போகிற சமயத்தில் சொன்னார். பக்தியோடு என்கிட்டே வந்தாயானால் அப்புறம் என் உள் ரூபம் என்ன என்று தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பாய். அப்புறம் உள்ளேயே போய்விடுவாய் என்றார். 18வது அத்தியாயம் 55வது ஸ்லோகம். இவ்விஷயம் இதே உரையில் சிறிது தள்ளியும் விவரிக்கப்படுகிறது. ஜீவனால் நினைக்காமல் இருக்க முடியாதென்றும் நினைக்கிற மனசாலேயே அவனுக்கு ஜீவத்வ ஐடென்டிட்டி என்றும் திரும்ப திரும்ப சொல்லியாயிற்று.
நினைப்புக்கு அதீதமான ஆத்மாவை நினை என்றால் ஜீவனால் முடியாது. இந்த இடத்திலேதான் ஈஸ்வரனை நினை என்பது. ஜகத் வியாபார காரியம் பண்ணும் துவைத்த நிலையில் உள்ள ஈஸ்வரனை ஜீவனின் துவைத்த மனசால் நினைக்க முடியும். ஆத்மாவுடன் தொடர்பு கொள்ள முடியாத ஜீவன் ஈஸ்வரனோடு தொடர்பு கொள்ள முடியும். ஜகத் வியாபாரம் என்கிற மகா பெரிய விளையாட்டையும் அதை விளையாடும் மகா பெரிய சக்தியையும் பூரணமாக புரிந்து கொள்வதும் அறிந்து கொள்வதும் ஜீவனால் முடியாத காரியம்தான். அதனால் பரவாயில்லை. ஈஸ்வரன் ஜீவனிடம் கேட்பது தன்னிடம் அன்பைத்தான், தன்னை பற்றிய அறிவை அவனிடம் எதிர்பார்க்கவில்லை. ஆனபடியால் உன் அன்பிலே நீ என்னை எந்த ரூபத்தில் பாவித்தாலும் நான் உனக்கு அன்போடு அனுகிரகம் பண்ணுகிறேன் என்கிறார். நம் மனசால் எவ்வளவுதான் பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவனுடைய அகண்ட சக்தியை பிடித்தாலும் போதும். அருள் செய்கிறேன் என்கிறார். என்ன அருள் என்றால் அவர் வாஸ்தவத்தில் எப்படி இருக்கிறாரோ அதை நாம் அறிந்து கொள்ளும்படி செய்யும் அருள்தான். ஞான பிரசாதம்தான் ஈசனுடைய பேரருள். அந்த வாஸ்தவ ரூபம் என்பது அகண்ட சக்தனாக இருப்பது கூட இல்லை. அந்த சக்திக்கும் ஆதாரமான அகண்டமான சத்தியமாக இருப்பதுதான் என்று காட்டி அப்படிப்பட்ட பிரம்மத்தின் சாட்சாத்காரத்தை தருகிறார். அகிலாண்ட சக்தியின் ஆதார சத்தியமாக சொல்லப்படும் போது, பிரம்மம் என்பதேதான் ஜீவனின் நிஜ ஸ்வரூபமாக சொல்லப்படும் போது ஆத்மா எனப்படுகிறது என்பதை முன்னேயே பார்த்தோம். அதனால் ஜகத்கர்த்தனான ஈஸ்வரனின் வாஸ்தவ ஸ்வரூபமான பிரம்மத்தை சாட்சாத்கரிப்பதென்பது ஜீவனானவன் தன்னுடைய நிஜ ஸ்வரூபமான ஆத்மாவை சாட்சாத்கரிப்பதே என்றாகிறது. பரமாத்மா ஜீவாத்மா என்று இரண்டு இல்லை என்று அப்போது ஆகிவிடும். ஆனாலும் ஜீவனுக்கு ஜீவ தசையில் ஆத்மாவை தெரியவில்லை. இதே ஆத்மாவே ஜகத் வியாபாரம் செய்யும் ஈஸ்வரனாய் உள்ள போது அந்த ஈஸ்வரன் தன்னை ஆத்மா என்று எப்போதும் அறிந்தவனாக இருக்கிறான். ஜீவ மனசும் துவைத்தத்தின் பார்ப்பட்டது. ஈஸ்வரனும் துவைத்த பிரபஞ்ச வியாபாரத்தில் இருப்பவனே என்றாலும் இப்படி ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஜீவனுக்கு ஆத்ம ஞானம் இல்லை. அந்த ஞானம் வந்தவுடனேயே இவனுடைய ஜீவத்துவம் போய்விடுகிறது. ஈஸ்வரனுக்கோ பரிபூர்ண ஆத்ம ஞானம் சதாவும் இருக்கிறது. அது இருப்பதால் துவைத்தமான அவனுடைய ஈஸ்வரத்துவம் பாதிக்கப்படுவதில்லை. இப்படி ஒரு பெரிய டிஃபரன்ஸ். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर।